என் இனிய உறவுகளுக்கு வணக்கம். திருடனாக இருந்த ஒரு சாதாரண மனிதன் இந்திரலோகத்தின் நிதியமைச்சர் பதவி பெற்று குபேரன் ஆனது எப்படி? இவ்வுலகின் பணக்கார கடவுளான திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு அவ்வளவு செல்வங்கள் குபேரனுக்கு எங்கிருந்து வந்தது? உலகின் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியான குபேரன் உடல் ஊனமுற்றவரா? ராவணனுக்கும் குபேரனுக்கும் என்ன உறவு? இவங்களுக்கிடையே நடந்த போரில் தோற்ற குபேரன் என்ன ஆனாரு? மேலும் குபேரனின் பிறப்பு மற்றும் மனைவி குழந்தைகள் யார்? அவருடைய வேலை என்ன? விநாயகரால் குபேரனுக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? குபேரனை நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பது பற்றியும், குபேரனின் அலகாபுரி மற்றும் புஷ்பக விமானம் போன்ற குபேரன் பற்றி இதுவரை நமக்கு தெரியாத பல்வேறு சுவாரஸ்யமான மெய்சிலிருக்க வைக்கும் தகவல்களை நாம் இந்த ஒரே வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சிவபுராணத்தின்படி முன்னொரு காலத்தில் குன்னிதி என்ற ஒரு ஏழை மனிதன் உணவில்லாமல் பசியும் பட்டினியுமா இருக்கான். ஒரு நாள் இரவு சிவாலயத்தில் சிவபெருமானுக்கு படைக்கப்பட்டிருக்க உணவை திருடி சாப்பிடலான்னு கோவிலுக்குள்ளே நுழையிறான். ஆனால் அங்கே விலை உயர்ந்த பொருட்கள், பொன்னாலான நகைகள், பொற்காசுகள் என எல்லாத்தையுமே பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறான். அங்கே இருக்கிற எல்லா செல்வத்தையும் மூட்டை கட்டிட்டு அங்கிருந்து புறப்படும் போது கோவிலில் சிவபெருமான் சன்னதியில் ஏற்றப்பட்டிருக்க தீபமானது அணைஞ்சு போயிடுது. இதனால் சிவபெருமான் இருளில் இருப்பாருன்னு நினச்சி தீபத்தை ஏற்றி வைக்கிறான் அந்த திருடன். ஆனாலும் காற்று வீசி அந்த தீபமானது அணைஞ்சிருது. அந்த திருடனும் திரும்பவும் தீபத்தை ஏற்ற மறுபடியும் அணைஞ்சிட்டே இருக்கு. இதனால் கவலை அடைஞ்ச திருடன் தன்னுடைய சட்டையை கிழிச்சு பெரிய திரியாக்கி அதில் தீபத்தை ஏற்ற தீபமானது எரிய ஆரம்பிக்குது. சிவபெருமானுக்கும் இருள் விலகி ஒளிமயம் வீசுது. நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த சிவபெருமான் சிவபக்தியில் மனமகிழ்ந்து அவனுக்கு ஆசி வழங்கி அடுத்த பிறவியில் தேவலோகத்தில் பிறப்பாயின்னு வரமளிக்கிறாரு. இவ்வாறு அந்த திருடன் செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஓடும்போது மூட்டையில் இருந்த பொற்காசுகள் சிதறுது. இதற்கு ஆதாரமாக தற்போதுள்ள குபேர சிலைகளில் குபேரன் பொன்மூட்டையை சுமந்து கொண்டிருக்க மாதிரியும் அதிலிருந்து பொற்காசுகள் சிந்துவது போல இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். சிவபெருமான் சொல்படியே அடுத்த பிறவியில் குன்னிதி என்ற திருடன் தேவலோகத்தில் பிரம்மதேவரின் வம்சாவளியில் தோன்றான். பிரம்மதேவரின் பேரரான விஸ்வர முனிவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பரத்வாஜரின் மகளான ஐலாவதிக்கு பிறந்தவர் தான் குபேரன். இரண்டாவது மனைவி அசுரகுல தலைவன் சுமாலியின் மகளான கைகேசிக்கு பிறந்தவர்கள் தான் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்பனகை. குபேரனின் உண்மையான பேரு வைஷ்ரவன். குபேரன் பிறக்கும் போதே ஒற்றை கண், 12 பற்கள், 3 கால்கள் என பார்க்கறக்கே விகாரமான தோற்றத்தோடு பிறக்கிறாரு. இதனால் இவரால் எங்கேயுமே வேகமாக போக முடியாது. உடல் ஊனமுற்ற இவர் தனது கொள்ளுத்தாத்தாவான பிரம்மதேவரை நோக்கி தவம் மேற்கொள்ள தன்னுடைய பேரன் மீது கருணை கொண்ட பிரம்மதேவர் அவருக்கு மிக வேகமாக பறக்கும் அதிநவீன புஷ்பக விமானத்தை உருவாக்கி கொடுக்கும்படி பிரபஞ்சத்தின் முதல் பொறியாளரான விஸ்வகர்மா கிட்ட கேட்க விஸ்வகர்மாவும் ஒத்துக்கிறாரு. பிரம்மதேவர் கேட்டுக்கொண்டதன்படியே அவருடைய பேரனான குபேரனுக்கு புஷ்பக விமானத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு விஸ்வகர்மா. மேலும் குபேரனை யட்சர்களின் அரசனாக்கி ஆட்சி செய்ய வைக்கிறாரு பிரம்மதேவர். சுமாலியின் மகன்களான மாலியான், மாலியவான் ஆட்சி செஞ்சு வந்த லங்காபுரிய அவர்களை வதம் செஞ்சு பறிக்கிறாரு விஷ்ணு பகவான். அதனை குபேரனிடம் கொடுக்கும்படி சொல்ல பரம்பொருளான விஷ்ணு பகவானை எதிர்த்து தன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு லங்காபுரியை குபேரன் கிட்ட கொடுத்துட்டு விலகிடுறாரு சுமாலி. குபேரன் பறக்கும் புஷ்பக விமானத்துடன் லங்காபுரியில் ஆட்சி செஞ்சு வர்றாரு. தன்னுடைய தாத்தாவுக்கு நடந்த கொடுமைக்கு பழி தீர்க்க முடிவெடுத்த தீவிர சிவபக்தனான ராவணன் எவரும் மேற்கொள்ளாத கடுமையான தவம் மேற்கொண்டு எண்ணற்ற வரங்களை வாங்குறாரு. அதன் மூலம் குபேரனை எதிர்த்தும் விஷ்ணு பகவானை எதிர்த்தும் போரிட்டு வெற்றி பெற்று குபேரனிடமிருந்து லங்காபுரியை மீட்டெடுக்கிறாரு ராவணன். மேலும் அவரிடம் இருந்த புஷ்பக விமானத்தையும் பறிச்சுக்கிட்டு குபேரனை லங்காபுரியை விட்டு விரட்டி அடிக்கிறாரு ராவணன். இதனால் தங்க இடமில்லாமலும் செல்ல வாகனம் இல்லாமலும் ஊரா தவசியா சுற்றித் திரிகிறாரு குபேரன். இவ்வாறு சுற்றித் திரியும் குபேரனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடிவெடுக்கிறாரு அவருடைய அப்பாவான விஸ்ரவர். பல இடங்களில் பெண் தேடியும் பெண் கிடைக்கல. கிடைத்த பெண்களுக்கும் குபேரனை பிடிக்கல. இதனால் தனது சகோதரன் ராவணனை போலவே சிவபெருமானை நோக்கி 800 ஆண்டுகள் கடுந்தவம் புரிய அதிலிருந்து வெளிவந்த சுடர் கைலாயத்தை அடையுது. இதனால் அண்டம் அதிர்ந்து தேவர்கள், மனிதர்கள், கடவுள்கள் என எல்லாருமே குபேரன் என்ன வரம் கேட்க போறாருன்னு தெரியாம திகைச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவருடைய ஒன்றுவிட்ட சகோதரனான ராவணன் இது மாதிரி தான் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் மேற்கொண்டு பெற்ற எண்ணற்ற வரங்கள் மூலமா உலகையும் அடக்கி எவரும் எளிதில் வீழ்த்த முடியாத அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த சிவபக்தனாக இருந்து வந்திருக்காரு. குபேரனும் அப்படி ஏதாவது வரம் கேட்டுருவாரோன்னு எல்லாரும் பயந்து போய் நிற்க குபேரனின் தவத்தில் மனமகிழ்ந்த சிவனும் பார்வதியும் அவர் முன் தோன்றி வைஷ்ரவான்னு கூப்பிட கண்விழித்து பார்க்குறாரு குபேரன்.
சிவபெருமான் குபேரன் கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்னு குபேரனோ தான் எதுக்காக தவம் மேற்கொண்டோங்கிறதையே மறந்து போய் சிவபெருமான் கிட்ட தனக்கு எதுவும் வேண்டாம் என்றும் தங்களின் அரவணைப்பில் தங்களுடைய அன்பும் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே போதும்னு சொல்றாரு. முற்பிறவியில் குன்னிதி என்னும் திருடனாக இருந்த போதும் சரி, தற்போது தேவலோகத்தில் வைஷ்ணவனாக இருக்கும் போதும் சரி, தன் மீது வைத்துள்ள பாசத்திலும் பக்தியிலும் மனமகிழ்ந்த சிவபெருமான் குபேரனோட விகாரமான தோற்றத்தை மாற்றி உலகில் அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக்கி பிரபஞ்சத்தின் படைப்பு கடவுளான தேவ சிற்பி விஸ்வகர்மாவிடம் சொல்லி அழகாபுரி எனும் அழகிய கலைநயம் பொருந்திய பிரம்மாண்டமான தேசத்தின் அரசனாக்கியும் இந்திரலோகத்தின் நிதியமைச்சராகவும் நியமிக்கிறாரு. உலகில் உள்ள அனைவருக்கும் அவரவர் உழைப்புக்கேற்ற செல்வத்தை பிரித்து கொடுப்பதுதான் குபேரனோட வேலை. மேலும் சூரிய பகவானின் மகளான சித்திரரேகை எனும் அழகிய நல்ல குணங்களை உடைய பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு சிவபெருமான். வைஷ்ணவனுக்கு எல்லாவற்றையும் சிவபெருமான் கொடுத்ததால தான் குபேரன்கிற பேரே வருது. அழகாபுரியில சீரும் சிறப்புமாக ரொம்ப சந்தோஷமா ஆட்சி செஞ்சு வராரு குபேரன். ஒரு முறை குபேரன் சிவபெருமானை தரிசனம் செய்ய கைலாயத்துக்கு போறாரு. அப்போ சிவபெருமான் கூட இருந்த பார்வதி தேவியை பார்த்து இப்படி ஒரு அழகான பெண்ணான்னு ரசிச்சு பார்க்க கடும் கோபம் கொண்ட பார்வதி குபேரனுக்கு உடல் அழகிழந்து விகாரமாகவும் ஒரு கண் பார்வை இழந்தும் செல்வங்கள் எல்லாம் இழந்தும் போகட்டும்னு சாபம் கொடுத்துட்றாங்க. குபேரன் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்க சிவபெருமானோ சக்தியின் தீர்ப்பை இறுதியானதுன்னு சொல்லிட்டு மறையிறாரு. இதனால கிடைச்ச எல்லாத்தையுமே இழந்து விஷ்ணு பகவானை நோக்கி கடுமையா தவம் மேற்கொள்றாரு. அவர் முன் தோன்றிய விஷ்ணு பகவான் குபேரன் இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுத்து செல்வங்களை எல்லாம் உருவாக்கும் லக்ஷ்மி தேவிக்கு உதவியாளராகவும் நியமிக்கிறாரு. லக்ஷ்மி தேவியும் குபேரனுக்கு 9 வகையான நிதிகளை கொடுத்து சங்கநிதி, பதுமநிதி என்ற 2 கணக்கு பிள்ளைகளை குபேரனுக்கு உதவியாளராகவும் கொடுக்குறாங்க. செல்வங்கள் அனைத்தையும் உருவாக்குறது லக்ஷ்மி தேவியோட வேலைனா அந்த செல்வங்களை அவரவர் பாவ புண்ணிய கணக்குப்படியும் ஒவ்வொருவரின் உழைப்புக்கு ஏற்றவாறும் பிரித்து கொடுப்பது தான் குபேரனோட வேலை. அதன் காரணமாக தான் நாம குபேர லக்ஷ்மின்னு சொல்லி வழிபட்டு வரோம். பூமியில லக்ஷ்மி தேவி பத்மாவதி தாயாரா வாழ்ந்து வராங்க. அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக விஷ்ணு பகவான் திருப்பதியில வெங்கடாஜலபதியாக அவதரிச்சிருப்பாரு. பத்மாவதி தாயாரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு போதுமான செல்வம் ஸ்ரீனிவாசனான திருமால் கிட்ட இல்லாததுனால குபேரன் கிட்ட கடனா வாங்கி பத்மாவதி தாயாரை பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு திருமலை திருப்பதியில ஸ்ரீனிவாசனாக எழுந்திருள்றாரு. திருப்பதி ஏழுமலையானுக்கே தான் கடன் கொடுக்கிற அளவுக்கு செல்வந்தன் தான் தாங்கிற தலைக்கணம் குபேரனுக்கு உண்டாகுது. தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு எதையும் கைப்பற்ற முடியும், அனைத்திலும் தான் தான் சிறந்தவன்கிற கர்வம் கொண்ட குபேரன் இவை அனைத்திற்கும் காரணமான சிவபெருமானையும் மறந்து போய் சிவனோட தன்னை கம்பேர் பண்ணி பார்க்கிறாரு. தான் பொன்னாலான அணிகலன்களை அணிந்து கொண்டு பட்டாடை உடுத்தி கொண்டு அனைத்து செல்வத்திற்கும் அதிபதியாக அழகாபுரி என்னும் பிரம்மாண்டமான நகரத்தை ஆட்சி செஞ்சு வரேன். ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் சாம்பலை பூசிக்கிட்டு பாம்பை கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு புலித்தோலை உடுத்தி கொண்டும் கைலாய மலையில் இருக்கிறாரேன்னு அவரோட தோற்றத்தை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு குபேரன். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னிடம் இருக்கிற வசதியை சிவனுக்கு காட்டணும்னு முடிவெடுத்த குபேரன் சிவபெருமானை சந்திக்க திருக்கைலாயம் போறாரு. சிவபெருமானையும் பார்வதி தேவியும் விருந்துக்கு அழைக்கிறாரு. பரம்பொருளான சிவபெருமானோ குபேரனோட சூழ்ச்சி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னால் விருந்துக்கு வர முடியாதுன்னும் தனக்கு பதில் தன்னுடைய மூத்த மகனான விநாயகனை விருந்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதற்கு குபேரனோ சிரிச்சுக்கிட்டே விநாயகனை போல 10,000 சிறுவர்களுக்கு தன்னால் உணவளிக்க முடியும், அவ்வளவு வசதி தன்னிடம் இருக்குதுன்னு ஆணவத்தோட சிரிக்கிறாரு குபேரன். விநாயகரும் குபேரனோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு அழகாபுரிக்கு போகிறாரு. அழகாபுரியில் எண்ணற்ற அறுசுவை உணவுகள் விநாயகருக்கு பரிமாற அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு தனக்கு பசி அடங்கலை, இன்னும் கொண்டு வாங்கன்னு விநாயகர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. அரண்மனையில் இருக்கிற மொத்த உணவையும் பரிமாறியும் கூட விநாயகரோட பசியை போக்க முடியலை. சமையல்காரங்களும் சமைச்சு களைச்சு போயிட்டாங்க. குபேரனும் விநாயகருக்கு என்ன உணவு கொடுக்கறதுன்னு தெரியாமல் தான் செய்த தவறை உணர்ந்து திருக்கைலாயத்துக்கு ஓடி சென்று சிவபெருமான் கிட்ட தங்களை மிஞ்சிய சக்தி பிரபஞ்சத்தில் எங்கும் இல்லை, தாங்களே அனைத்திற்கும் பரம்பொருள், தன்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி விநாயகரோட பசியை எப்படி போக்குவதுன்னு கேட்க சிவபெருமானோ குபேரனை மன்னித்து நீ ஆணவத்துடன் எவ்வளவு உணவு பரிமாறினாலும் விநாயகனின் பசி தீராது, இதே அன்போட ஒரு பெருக்கு அரிசி கொடுத்துப்பார், அவனுடைய பசி அடங்கிவிடும்னு சொல்லி பார்வதி கிட்ட இருந்து ஒரு அரிசி பருக்கை வாங்கி குபேரன் கிட்ட கொடுக்குறாரு சிவபெருமான். அதனை கொண்டு வந்து விநாயகருக்கு அன்புடன் பரிமாறுறாரு குபேரன். அதை சாப்பிட்டு பசி அடங்கி போதுங்கிறாரு விநாயகர். குபேரன மாதிரியே அவருடைய 2 மகன்களும் ஆணவத்தோடு இருந்ததுனால நாரத முனிவர் கிட்ட சாபம் வாங்கியிருப்பாங்க. அது என்னன்னு நாம இப்போ பார்க்கலாம். துவாபர யுகத்தின் முடிவில் திருமால் ஆயர்பாடியில் கண்ணனாக திரு அவதாரம் எடுத்து யசோதையின் மகனாக வளர்ந்து வராரு. வெண்ணெய் என்றால் கண்ணனுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால எல்லா வீட்டிலையும் இருக்கிற வெண்ணெயை திருடி சாப்பிட்ருவாரு.
கண்ணனோட குறும்பத்தனம் பொறுக்காம எல்லாருமே யசோதை கிட்ட சொல்ல யசோதை கண்ணனை உரலோட சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. கண்ணனை வயிற்றோட சேர்த்து கட்டுவாங்களே தவிர கால்களை கட்டாம விட்டுருவாங்க. இதனால கண்ணன் யாருமே எதிர்பார்க்காத சமயம் துள்ளிக்கிட்டு வெளியே வந்துருவாரு. அப்போ வழியில 2 மருத மரங்கள் குறுக்க இருக்குது. கண்ணன் மரத்துக்கு நடுவில் போய் வெளியே வந்துட்டாரு. ஆனால் அந்த உரல் வராமல் மாட்டிக்குது. இதனால கண்ணன் தன்னுடைய 2 கால்களால் 2 மருத மரங்களையும் வெட்டி உதைக்க அதிலிருந்து 2 சகோதரர்கள் காட்சி கொடுக்குறாங்க. அவங்க தான் குபேரனின் மகன்களான நலக்கூபனும் மாணிக்கிரீவனும். முன்னொரு காலத்தில் நலக்கூபனும் மாணிக்கிரீவனும் அவங்களோட மனைவிகளோட குளத்தங்கரையில் நீராடி கொண்டு இருக்காங்க. அப்போது நாரத முனிவர் அந்த பக்கமாக வராரு. அதை கவனிச்ச அவங்களோட மனைவிகள் வெளியே வந்துடுறாங்க. நலக்கூபனும் மாணிக்கிரீவனும் அங்கேயே நீராடி கொண்டு இருக்க நாரதரை பார்த்த 2 பேருமே அவரோட கையில் வச்சிருந்த தம்புராவையும் அவருடைய உருவத்தையும் பார்த்து கேலி செஞ்சு தங்களுக்கு ஒரு பாட்டு பாடி மகிழ்விக்கும்படி சிரிக்கிறாங்க. இதனால் கடும் கோபம் கொண்ட நாரத முனிவர், முட்டாள்களே, தான் யாருன்னு தெரியாம தன்னையே கேலி செய்றீங்களான்னு குபேரனின் 2 மகன்களான நலகூபனையும் மாணிக்கிரீவனையும் 30,000 வருடங்கள் மருத மரமாக பூமியில் கிடப்பீங்கன்னு சாபம் கொடுத்துட்றாரு. இதனால மனம் உடைஞ்சு போன அவர்களின் மனைவிகள் நாரத முனிவர் கிட்ட இதற்கான சாப விமோசனம் என்னன்னு கேட்க, நாரத முனிவரோ திருமாலின் கால்கள் இவர்கள் மேல் பட்டால் மட்டுமே விமோசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறையறாரு. இதன் காரணமாகத்தான் துவாபர யுகத்தின் முடிவில் ஆயர்பாடியில் யசோதையின் மகன் கண்ணனாக அவதரித்த திருமாலின் கால்கள் மருத மரமாக சாபம் பெற்ற குபேரனின் மகன்களான நலகூபன் மற்றும் மாணிக்கிரீவன் மேல் பட்டதும் சாப விமோசனம் கிடைக்குது. இந்து மதத்தை போலவே புத்த மதத்திலும் சமண மதத்திலும் குபேரனை செல்வத்தின் அதிபதியாக வழிபட்டு வராங்க. புத்த மதத்துல வைஷ்ணவனாங்கிற பேரிலையும் சமண மதத்துல சர்வானுபூதிங்கிற பேரிலையும் வழிபட்டு வராங்க. குபேரன் பற்றிய இதுவரை நமக்கு தெரியாத பல்வேறு சுவாரஸ்யமான உண்மைகளை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. குபேரன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது போன்ற இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் பார்க்க நம்ம ரிலாக்ஸ் வித் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ரிலாக்ஸ் வித் மீடியா அட்மின் சங்கமேஸ்வரன். நன்றி, வணக்கம்.